Hi viewers, welcome to TAMIL360 TV. Hair dye la Avuri podi use பண்ணியும் தலைமுடி கருப்பாகலையா? அப்ப என்ன காரணம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இயற்கையான ஹேர் டை அப்படினாலே மருதாணி பொடியும் அவுரி பொடியும் தான் முக்கிய மூலப்பொருளா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரிஜினல் மருதாணி பொடி கிடைச்சிரும். இல்லைன்னா மருதாணி இலைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினல் அவுரி பொடியை யூஸ் பண்ணா மட்டும்தான் ஹேருக்கு நல்ல கலர் கொடுக்கும். அவுரியில நிறைய வெரைட்டிஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா அதுல ஒரிஜினல் எதுன்னு பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே அவுரி பொடி தான். இதுல எதுவும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது ரெண்டுல எது ஒரிஜினல்னா இந்த லைட் கலர் ஒரிஜினல் கிடையாது. இந்த கிரீனிஷ் கலர்ல இருக்கிறது தான் ஒரிஜினல். சோ எப்பவுமே நம்ம அவுரி பொடி வாங்கும்போது நல்ல கிரீன் கலர்ல இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இந்த கலர்ல இருந்தா மட்டும்தான் அது 100% ஒரிஜினல் அவுரி பொடி. இந்த அவுரி பொடி நாட்டு மருந்து கடையில வாங்கினது, இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்கினது. சோ எப்பவுமே நாட்டு மருந்து கடையை ப்ரிஃபர் பண்ணுங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல வாங்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அவுரி பொடியை ஏர் அண்ட் லிக்விட் டைப் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா அதோட தன்மையை அது இழந்துரும். யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அவுரி பொடியை மினிமம் 1 மந்த்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல அவுரி பொடி மீதி இருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ணோம்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்காது. சோ இனிமேல் ஹேர் டைக்கு எப்பவுமே 100% நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான அவுரி பொடியை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நேச்சுரலான அவுரி பொடியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் பெஸ்டா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவுரி பொடி யூஸ் பண்ணியும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹேர் டைல அந்த மாதிரி கலர் வராம இருந்ததுக்கு இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அவுரி பொடி ஒரிஜினலா இருந்தா மட்டும்தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் ஒரிஜினலா இந்த மாதிரி கிரீனிஷ் கலர்ல இருக்கிற அவுரி பொடியை ஹேர் டைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.